Good morning, all. Good morning. I think live started. Okay, let's start now. Let's start. Okay, let us see the continuation of the July 4 to 9 first week, July first week current affairs that is relevant to UPSC prelims. Okay, let's start now. என்ன டாபிக் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்க்கலாம். சிகாகோ கன்வென்ஷன் அப்படின்னு ஒன்று நியூஸில் வந்திருக்கு. ஓகேங்களா, அது எதுக்காக என்னன்னு பார்க்கலாம். கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷனை தான் சிகாகோ கன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல், அதாவது சிவில் ஏவியேஷன் சம்மந்தப்பட்டது ஒன்று தான் வந்து இந்த சிகாகோ கன்வென்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கண்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பைஸ் ஜெட் வந்து ஏர் சேஃப்டி ப்ராப்ளம்ஸில் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இதை பார்க்குறோம். சிகாகோ கன்வென்ஷன் வந்து December 7, 1949 52 ஸ்டேட் சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவும் ஒரு பார்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா பார்ட் இல்லை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது தப்பு. ஸோ இந்தியா வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த கன்வென்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இந்த சிகாகோ கன்வென்ஷன் 1944 பற்றி பார்க்கலாம். சிகாகோ கன்வென்ஷன் 1944ல் 2 டைப் ஆஃப் அக்ரிமெண்ட் இருக்குது. ஒன்று இன்டர்நேஷ்னல் ஏர் சர்வீஸ் அக்ரிமெண்ட், இன்னொன்று இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அக்ரிமெண்ட். இதில் சிகாகோ கன்வென்ஷனில் 96 ஆர்டிக்கலும் 52 ஸ்டேட்ஸ் இருக்காங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ 92 ஆர்டிகல்ஸும் 18 அனெக்ஸஸும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னம்னா ஆர்டிக்கல் 43 வந்து சிஏஓவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிஏஓனா என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். anybody's here in the live, please answer in the comment section that what is CAO. ICAO. ஓகேங்களா, let's check. ஓகேங்களா, ICAO means full form. Let us see that. It is an international civil aviation organization funded directly by 193 countries, 193 national governments to support their diplomacy and cooperation in the air transport as a signatory to the Chicago Convention. ஓகேங்களா, இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனை இது 193 நேஷ்னல் கவர்மெண்ட் சேர்ந்து ஃபண்ட் பண்ணி டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டிப்ளமசி அண்ட் கோஆப்ரேஷனுக்காக. ஓகேங்களா, இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் ஆஸ் அ சிக்னேட்டரி டு த சிகாகோ கன்வென்ஷன் 1944 சிக்னேட்டரியாக இருக்கிறதால. ஓகேங்களா, ஸோ நம்ம பார்க்கும் பொழுது இப்போ தெரியுது ஆர்டிக்கல் 43 வந்து இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் ப்ராக்டிசஸ் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெக்கமெண்டட் ப்ராக்டிசஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து இது வந்து சொல்லுது. ஓகேங்களா, அடுத்தது போகலாம். தட்ஸ் ஆல். சிகாகோ கன்வென்ஷனில் இந்தியா வந்து மெம்பர், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து எக்கனாமி போர்ஷன். இது வந்து ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் எக்கனாமியில் ஜூலை 1st வீக்கில் வந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். ஓகேங்களா, இந்தியா வந்து சர்வீஸ் செக்டரில் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸில் வந்து 59.2க்கு வந்திருக்கு ஜூனில். இது வந்து ஹையஸ்ட் ரீடிங் இந்த 11 இயர்ஸில் வந்து அதிகமான ரீடிங். ஸோ நம்ம பார்க்கலாம். பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் இந்தியா RBI வந்து இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ பார்க்கும் பொழுது பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு எக்கனாமிக் இண்டிகேட்டர். ஓகேங்களா, டிரைவ்டு ஃப்ரம் மந்த்லி சர்வேஸ் ஆஃப் ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ். எது வழியாக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது மந்த்லி சர்வேஸ் எடுப்பாங்க. எதில் அப்படின்னா ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸில். ஸோ அந்த ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸ் எடுக்கிற அந்த சர்வேல தான் இந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்த எக்கனாமிக் இண்டிகேட்டரை வந்து டிரைவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, IHS மார்க்ஸ் இட் ப்ரொடியூசஸ்
ஐஹெச்எஸ் மார்க் செட் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து டார்க் பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்கள் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது இப்படி தான் படிக்கணும் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஐஹெச்எஸ் மார்க்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுதான் வந்து பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் ஃபார் இந்தியாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ டைப் பண்ணி பார்க்கலாம் கூகுள்லேயே. ஆனால் அப்படியே காமிக்கிற லைவாகவே நீங்கள் பாருங்கள். ஐஹெச்எஸ் மார்க்ஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. இட் இஸ் ஐஹெச்எஸ் மார்க் செட் அப்படிங்கிறது வந்து ஒரு லீடிங் சோர்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்னு நம்ம போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக வரும். ஸோ பார்க்கலாம். ஐஹெச்எஸ் மார்க்ஸ் அப்படிங்கிறது குளோபல் லீடர் இன் இன்ஃபர்மேஷன் அனலிட்டிக்ஸ் அண்ட் சொல்யூஷன் ஃபார் த மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் தட் டிரைவ் எக்கனாமிக் வேர்ல்டு வைடு. த ஃபால் implies contraction in the India service sector activity during March, basically due to COVID-19. அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய ஐஹெச்எஸ் மார்க் செட் இந்தியா அப்படிங்கிறவங்க தான் என்ன என்ன இந்த மாதிரி இண்டெக்ஸ் எல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இது தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஐஹெச்எஸ் மார்க்ஸ்ங்கிறது எதுவும் கிடையாது. இவங்க வந்து ஒரு இந்த மாதிரி இண்டெக்ஸ் வெளியிடுறவங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அவ்வளோ தெரிஞ்சாவே போதும். இது வந்து குளோபல் லீடர் இன் இன்ஃபர்மேஷன் அனலிட்டிக்ஸ் சொல்யூஷன் ஃபார் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் வேர்ல்டு வைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே கூட ட்ரிஸ்டியில் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது வந்துட்டு இட்ஸ் லைக் இட் இஸ் அ here it is given. See this. IHS marks it is a global leader in information analytics and solution for the major industries and markets that derive the economic world. Economic world ke வந்து the அனலிட்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு குளோபல் லீடர் தான் வந்து இந்த ஐஹெச்எஸ் மார்க்சிஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? லெட்ஸ் see now. இந்த இண்டெக்ஸ் இஸ் derived after a survey of 500 manufacturing companies and 350 service sector companies. அதாவது வந்து இது வந்து எவ்வளோ சர்வீஸில் எவ்வளோ கம்பெனிஸ் இடம் பெறாங்கன்னு பார்த்தோம்னா 500 மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் 350 சர்வீஸ் செக்டார் கம்பெனிஸும். ஓகேங்களா? ஸோ சர்வீஸ் செக்டார் கம்பெனிஸ்னால் நம்ம இந்த ஐடி இந்த மாதிரி ஒரு 350, மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி. ஓகேங்களா? இப்போது இவங்கக்கிட்ட இருந்து எடுக்கிற சர்வேல தான் வந்து இவங்க வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து கொடுக்குறாங்களாம். ஓகேங்களா? the level above 50 denotes expansion in activity while below signals the contraction. activity எக்ஸ்பேன்ஷனாக இருந்திருக்கா கான்ட்ராக்ஷனாக இருந்திருக்கா? ஜூனில் 59.2 இருக்குது. ஸோ எக்ஸ்பேன்ஷனாக தான் இருந்திருக்குது. ஓகேங்களா? 50க்கு பிலோவில் இருந்துச்சுன்னா வந்து கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்னிஃபிகன்ஸ் இதோடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ் அ சர்வீஸ் கான்ஸ்டியூட் அ பிக் பல்க் ஆஃப் அவர் எக்கனாமி அவுட்புட்ஸ் த சர்வே ஃபைண்டிங்ஸ் ஸ்பெல் குட் நியூஸ். அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது இதோடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம்னா பல்க் ஆஃப் எக்கனாமிக் அவுட்புட் நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து குட் நியூஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? 5 இண்டிகேட்டர் என்ன அப்படிங்கிறது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. நியூ ஆர்டர்ஸ், இன்வென்ட்ரி லெவல்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ், சப்ளையர் டெலிவரிஸ், எம்ப்ளாய்மெண்ட், என்விரான்மெண்ட். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது போலாமா? அடுத்து வந்து இன்விட்ஸ் ரேட்ஸ். ஓகேங்களா? கண்டெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா, ஈவன் ஆஸ் மார்க்கெட்ஸ் ஆர் டவுன் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் ரேட்ஸ் அண்ட் இன்விட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரைஸ். மார்க்கெட்லாம் டவுனாக இருந்தாலும் கூட இந்த ரேட்ஸ் அண்ட் இன்விட்ஸ் வந்து ரைஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கண்டெக்ஸ்டில் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இன்விட்ஸ் அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஓகேங்களா? ரேட்ஸ் அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, இது வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் ஒர்க் லைக் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஆர் ரெகுலேட்டட் பை செபி. இங்கே யார் ரெகுலேட் பண்ணுறாங்க? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒர்க் ஆகக்கூடிய இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை
யார் இந்த இந்த இது இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகேங்களா? அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே ஒர்க் ஆக போகுது. இதை ரெகுலேட் பண்ணுறவங்க செபி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? செபி தான் ரெகுலேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? டிப்பிக்கலி சச் அ வெஹிக்கிள் டிசைன் டு பூல் மணி அப்படின்னா சம் ஸ்மால் சம்ஸ், பூல் மணினா ஸ்மால் சம், கம்மியான ஒரு அளவு, ஃப்ரம் செவரல் இன்வெஸ்டர்ஸ் டு பி இன்வெஸ்டட் இன் த இன்கம் ஜென்ரேட்டிங் அசெட்ஸ். அதாவது வந்து செவரல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து இன்கம் ஜென்ரேட்டிங் அசெட்ஸை வந்து இன்கம் ஜென்ரேட்டிங் அசெட்ஸான இப்போ சப்போஸ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இன்கம் ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா? இதுக்காக தான் இந்த இது இருக்குது, ஓகேங்களா? இது வந்து ஒரு கம்பெனி, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி தட் ஓன்ஸ் அண்ட் டிப்பிக்கலி ஆப்ரேட்ஸ் இன்கம் ப்ரொடியூசிங் ரியல் எஸ்டேட். அதாவது இன்கம் ப்ரொடியூஸ் ஆகிற ரியல் எஸ்டேட்டை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா? தே மே இன்க்ளூட் ஆஃபீஸ் பில்டிங்காக இருக்கலாம், ஷாப்பிங் மால்ஸாக இருக்கலாம். அந்த ரியல் எஸ்டேட்டுங்கிறது எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக வேணாலும் இருக்கலாம். அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், ஹோட்டல்ஸாக இருக்கலாம், ரிசார்ட்ஸாக இருக்கலாம், செல்ஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியாக இருக்கலாம், வேர் ஹவுசஸ், மார்ட்கேஜஸ் அதாவது லோன்ஸாக இருக்கலாம். எதை வேணாலும் அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கம்பெனி ஓன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை தான் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த ஃப்ளோ சார்ட் பார்த்திங்கன்னா, இது ரியல் எஸ்டேட்டு க்ரோத், இங்கே ப்ராஃபிட் வருது, டெவிடெண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு இடையில டிவிடெண்ட்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் 90% ப்ராஃபிட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் பேக். 90% ப்ராஃபிட்டாகவும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஓகேங்களா? இதுதான் சொல்கிறாங்க. கேபிட்டல்ஸ் யூஸ்டு டு பை அண்ட் மேனேஜ், புரிஞ்சுக்கிட்டிங்களா? இது வந்து ரியல் எஸ்டேட்டு ப்ராஃபிட் கிடைக்குது, அது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு இடையில 90% ப்ராஃபிட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. திரும்ப வந்து அந்த கேபிட்டலை யூஸ் பண்ணி திரும்ப பை பண்ணுறாங்க, எதையே ரியல் எஸ்டேட்ஸ் மாதிரியான விஷயங்களை, ஓகேங்களா? அடுத்தது வந்து சர்வீஸ் சார்ஜஸ். அடுத்தது போகலாம். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இங்கே வந்து செபி ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறீங்க. இன்கம் ஜென்ரேட்டிங் அசெட்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இதுவே ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் வந்து கம்பெனி வந்து என்ன பண்ணும் அப்படின்னம்னா, இன்கம் ப்ரொடியூசிங் ரியல் எஸ்டேட்ஸில் வந்து லைக் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரியோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இந்த கம்பெனி வந்து ஓன் பண்ணியிருப்பாங்க. இந்த கம்பெனி ஓன்ஸ் அண்ட் டிப்பிக்கலி ஆப்ரேட்ஸ், ஓனும் பண்ணியிருப்பாங்க, ஆப்ரேட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க, எது இந்த ரியல் எஸ்டேட்ஸை, ஓகேங்களா? இவ்வளோதான். அடுத்தது போனோம் அப்படின்னம்னா சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரெகுலேட்டர் அண்டர் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2019. அப்போது கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டுக்கு கீழே வந்து ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்காங்க, ஓகேங்களா? பேர்டு ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் ஃப்ரம் ஆடிங் சர்வீஸ் சார்ஜ். நம்ம ஆல்ரெடி நியூஸில் பார்த்துருப்போம். சர்வீஸ் சார்ஜஸை வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சர்வீஸ் சார்ஜஸ் இனிமேல் வந்து மேண்டேட்ரியாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? 2017 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இட் இஸ் அட்வைசரி நாட் ஜுடிஷியல் ஆர்டர், இண்டஸ்ட்ரி சார்ஜ் ரெஸ்பான்ஸ் டு சர்வீஸ் சார்ஜ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2022 என்ன சொல்லியிருக்காங்க. தேர் இஸ் நோ இல்லீகலிட்டி இன் லெவிங் சர்வீஸ் சார்ஜ், நேஷனல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படி சொல்லியிருக்காங்க. ஸ்டாப் லெவிங் சர்வீஸ் சார்ஜ், இட்ஸ் இல்லீகல், கவர்மெண்ட் டெல்ஸ் ஈட்டரிஸ், ஓகேங்களா? ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து சர்வீஸ் சார்ஜ் விதிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா? ஸோ பேர் த ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் ஃப்ரம் ஆடிங் சர்வீஸ் சார்ஜ் ஆட்டோமேட்டிக்கலி ஆர் பை டிஃபால்ட் டு த ஃபுட் பில், ஓகேங்களா? கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2019 சொல்லியிருக்கிறாங்க. ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் சர்வீஸ் சார்ஜ் மேண்டேட்ரி கிடையாது. இனிமேல் சர்வீஸ் சார்ஜ் போட்டால் இந்த மாதிரி வந்து ஹெல்ப்லைன் நம்பருக்கோ அல்லது வந்து எடாக்கிள்ங்கிற வெப்சைட்லேயோ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆர்டிக்கல் நியூஸில் பார்த்தோம். ஸோ அதே தான் இங்கேயும் திருப்பி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ டைப் ஆஃப் ஃபீ கலெக்டட் டு சர்வீஸ் சார்ஜ்னா முதல்ல என்ன அப்படின்னம்னா, திஸ் இஸ் அ டைப் ஆஃப் ஃபீ கலெக்டட் டு பே ஃபார் த சர்வீசஸ் அசோசியேட்டட் வித் த பர்ச்சேஸ் ஆஃப் ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ். அவங்க அந்த வாங்குவாங்க பாருங்கள், அந்த ஹோட்டல் அதுக்கு தான் செலவு பண்ணுவாங்க பாருங்கள். இப்போ ஒரு பரோட்டா செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் ப்ரைமரி ப்ராடக்ட்ஸான மைதா மாவு, அப்புறம் அவங்களுக்கு அதுக்கு அவங்க கூப்பிடுற ஆட்கள், அதுக்கெல்லாம் கொடுக்குற அந்த அமௌண்ட்டு வந்து நம்மக்கிட்ட லெவி பண்ணிக்கிறது, அது வந்து மேண்டேட்டரி கிடையாது. இனிமேல் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, ஈட்ரைஸ் வந்து சர்வீஸ் சார்ஜ் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க,
அடுத்தது வந்து ஹியூரான் இந்தியா ஃபியூச்சர் யூனிகார்ன் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூரான் இந்தியா ஃபியூச்சர் யூனிகார்ன் இண்டெக்ஸ் 2022. இது வந்து ஆஸ் பர் த ரிப்போர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் ஜெப்டோ, ஷிப் ராக்கெட்டு, டர்ட்டில் மின்ட்டு ஆர் த டாப் லிஸ்ட் ஆஃப் ப்ராபபிள் யூனிகார்ன். இவங்கெல்லாம் வந்து யூனிகார்னாக வந்து ஆக போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூரு கண்டினியூஸ் டு பி த ஸ்டார்ட் அப் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு கேபிட்டலாக இருக்கிறது வந்து இந்தியாவில் பெங்களூர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2017 வாலண்டரின்னு சொல்லியிருப்பாங்க, இப்போ வந்து இல்லீகல்னு சொல்லிட்டாங்க, கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சர்வீஸ் சார்ஜ். ஓகேங்களா, அதுதான் மேட்டருங்க. இப்போ வந்து இட் இஸ் அ ஹோம் டு 46 ப்ராபபிள் யூனிகார்ன். அதாவது பெங்களூரில் வந்து 46 யூனிகார்ன் கிட்ட பக்கத்தில் இருக்குது. சரி, அப்போ யூனிகார்ன்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து யூனிகார்ன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஃபவுண்டட் ஆஃப்டர் 2000, வேல்யூட் அட்லீஸ்ட் டாலரில் 1 பில்லியனாவது இருக்கணும். எக்ஸாம்பிள் சிஆர்ஏடி அப்படிங்கிறது வந்து யூனிகார்ன் தானாமா. ஓகேங்களா. அடுத்தது கேசல்ஸ் லைக்லி டு பிகம் யூனிகார்ன் இன் 2 years. 2000னா இயர் 2000க்கு அப்புறம் அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஃபவுண்டட் ஆஃப்டர் 2000 அண்ட் வேல்யூட் அட் வேல்யூ வந்து அட்லீஸ்ட் 1 பில்லியனாவது இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 1 பில்லியன். ஓகேங்களா. இது இஸ் லைக்லி டு பிகம் யூனிகார்ன் இன் 2 years. அதாவது வந்து 2 yearsல $50 மில்லியன் டு 1 பில்லியன் வரைக்கும். எக்ஸாம்பிள் டன்சோ, ரேப்பிடோ இதெல்லாம். ஓகேங்களா. அடுத்தது சீத்தா டு பிகம் யூனிகார்ன் இன் 4 years. லைக்லி டு பிகம் யூனிகார்ன் இன் 4 years. பெப்பர் ஃப்ரை, சுகர் காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து சீத்தாவில் கேட்டகரியில் இருக்குது. ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது போகலாம். அடுத்து வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்பேஷியல் டிரான்ஸ்கிரிப்டோமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச்சர்ஸ் ஹேவ் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி வேர் இன் அ செல் ஆர் டிஷ்யூ ஈச் ஜீன் இஸ் எக்ஸ்பிரஸ் த்ரூ திஸ் மெத்தட். அதாவது வந்து இது ஒரு மெத்தடை எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசைனிங் த செல் டைப்ஸ் டு தேர் லொக்கேஷன் இன் த ஹிஸ்டாலஜிக்கல் செக்ஷன் ஐடென்டிஃபைட் பை எம்ஆர்என்ஏ ரீடவுட்ஸ் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இந்த மெத்தட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டு டிட்டர்மைன் த சப்செல்லுலர் லொக்கேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ மாலிகூல்ஸ். அந்த செல்லுக்குள்ளே எங்கே வந்து எம்ஆர்என்ஏ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த இது. ஓகேங்களா, சப்செல்லுலர் லொக்கேஷன் ஆஃப் த எம்ஆர்என்ஏ மாலிகூல்ஸ். ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஸ்பேஷியல் டிரான்ஸ்கிரிப்டோமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஹோமோஜீனியட் பிரெயின் டிஷ்யூன்னு வச்சுக்கோங்க. அதிலிருந்து சிங்கிள் செல்லார் நியூக்ளியஸ் ஆர்என்ஏ சீக்வன்ஸ் எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஸ்பேஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு கொடுத்தோம்னா ஸ்பேஷியல் டிரான்ஸ்கிரிப்டோமிக்ஸ் படி எங்கே வந்து இந்த எம்ஆர்என்ஏ மாலிகுல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ரிசர்ச்சர்ஸ் ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி வேர் இன் அ செல் ஆர் டிஷ்யூ ஈச் ஜீன் இஸ் எக்ஸ்பிரஸிங் த்ரூ திஸ் மெத்தட். எந்த இடத்துல ஜீன்னு சொல்லிட்டாங்க, அந்த ஜீனில் எந்த இடத்துல ஸ்பேஷியல்னால் என்ன, எந்த இடத்துல டிரான்ஸ்கிரிப்டோமிக்ஸ்னால் அந்த எந்த இடத்துல அந்த ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த மெத்தட் வச்சு கண்டுபிடிக்க போகிறாங்க. ஓகேங்களா. இது வந்து எம்ஆர்என்ஏ ரீடவுட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹிஸ்டாலஜிக்கல் செக்ஷன் அந்த லொக்கேஷன் அந்த ஹிஸ்டாலஜி சொல்லுவாங்கள்ல, அடினைன், குவானைன், ஹிஸ்டமைன்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அடினைன், குவானைன், சைட்டோசைன், தையமின், அந்த மாதிரி பர்டிகுலராக எந்த ஒரு செல்லில் வந்து சப்செல்லுலர் லொக்கேஷனில் வந்து இந்த எம்ஆர்என்ஏ மாலிகூல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடு. அடுத்தது போகலாம் திஹான். அவ்வளோதான் அதை பற்றி. அடுத்தது திஹான்ங்கிறது டெக்னாலஜி இன்னோவேஷன் ஹப் ஃபார் அட்டானமஸ் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இது என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா இட்ஸ் வந்து multidisciplinary initiative which aimed at making India a global player in the futuristic and next generation smart mobility technology. ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது டெக்னாலஜி இன்னோவேஷன் ஹப் ஆன் அட்டானமஸ் நேவிகேஷனுக்கான ஒரு டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் ஹப்
ஓகேங்களா. இது வந்து ஒரு மல்டிடிசிப்ளினரி ஒரு இனிஷியேட்டிவ். இதோடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்தியா வந்து எ குளோபல் பிளேயர் இந்த ஃபியூச்சரிஸ்டிக் அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்மார்ட் மொபிலிட்டி டெக்னாலஜியில் இந்தியா வந்து ஒரு குளோபல் பிளேயராக இருக்கணும். ஃபியூச்சரிஸ்டிக்காக ஸ்மார்ட் மொபிலிட்டி டெக்னாலஜியில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் தான் டெக்னாலஜி இன்னோவேஷன் ஹப் ஆன் அட்டானமஸ் நேவிகேஷன் அப்படிங்கிறது. இட் இஸ் சீன் ஆஸ் ஒன் ஆஃப் த ஸ்டெப் டுவர்ட்ஸ் இந்தியாஸ் விஷன் அட் ஆத்ம நிர்பர் பாரத், ஸ்கில் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா. இது வந்து ஒரு ஸ்டெப். திஹான் அப்படிங்கிறது வந்து இந்த ஹப் அமைச்சிருக்கிறது வந்து அட்டானமஸ் நேவிகேஷன் ஹப் அமைச்சிருக்கிறது வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. எதுக்கு? ஆத்ம நிர்பர் பாரத், ஸ்கில் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா மாதிரியான மிஷன்ஸ்க்கு. ஓகேங்களா. த ஃபோக்கஸ் வில் பி ஆன் சால்விங் வேரியஸ் சேலஞ்சஸ் ஹிண்டரிங் த ரியல் டைம் அடாப்ஷன் ஆஃப் unmanned autonomous vehicles for both terrestrial and aerial application. போத் லேண்ட் யூஸுக்கும் சரி, ஸ்பேஸ் யூஸுக்கும் சரி. ரியல் டைம் அடாப்ஷன், அதாவது வந்து ஒரு சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ரியல் டைம் சேலஞ்சஸ் அடாப்ஷனில் ரியல் டைம் அன்மேனடு மனுஷங்க இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து இல்லாத ஒரு வெஹிக்கிளை வந்து அடாப்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அன்மேனடு வெஹிக்கிள்னால் என்ன? அதில் மனுஷங்களே இல்லாமல் ஆப்ரேட் பண்ணக்கூடிய வெஹிக்கிள், அதை போத் லேண்ட் அண்ட் ஸ்கையில் ரெண்டுலேயுமே அடாப்ட் பண்ணுறதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இந்த இனிஷியேட்டிவ். ஓகேங்களா. டெக்னாலஜி இன்னோவேஷன் ஹப் ஆன் ஆட்டோனமஸ் நேவிகேஷன். ஆட்டோனமஸ்னால் என்ன? தன்னிச்சையாக. நேவிகேஷனாக என்ன? மூவ் ஆகுறது. ஓகேங்களா. தேர் இஸ் நோ சச் டெஸ்டட் ஃபெசிலிட்டி இன் இந்தியா டு எவால்வ் த ஆட்டோனமஸ் நேவிகேஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். இந்த மாதிரி டெஸ்ட் பெட் ஃபெசிலிட்டி வந்து நம்மக்கிட்ட இந்தியாவில் இல்லையா. ஓகேங்களா. திஹான் எய்ம்ஸ் டு fulfill this gap. So fully functional and exemplary test bed facility dedicated to connected and autonomous vehiclesக்கான டெஸ்ட் பெட்ஸ் வந்து இந்த திஹான் வந்து ஐஐடி ஹைதராபாத்தில் இருக்குது. இந்த திஹான். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணது வந்து ஐஐடி ஹைதராபாத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் பெட்டை வந்து நம்ம வந்து உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இது வச்சு திஹான் வச்சு. அடுத்தது சாண்ட் பேட்டரி. Finnish researchers have installed the world's first fully working sand battery which can store green power for a month at a time. ஓகேங்களா. ஒரு மாதத்துக்கான கரண்ட்டை அந்த சாண்ட் பேட்டரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அட் அ டைமில். ஓகேங்களா. இந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ஜிங், ஸ்டோரேஜ், டிஸ்சார்ஜ். சார்ஜிங் எப்படி நடக்குது அப்படின்னா, லோ கிரேடு சாண்ட் எடுத்துக்கிட்டு டிவைஸ் இஸ் சார்ஜ்ட் அப் வித் ஹீட் மேடு ஃப்ரம் சீப் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் சோலார் ஆர் விண்ட்லேயோ சோலார்லேயோ கிடைக்கிற சீப்பான எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி அந்த லோ கிரேட் சாண்டை எடுத்து ஹீட் பண்ணி தான் இந்த சார்ஜிங் பண்ணுறாங்க. The sand placed in silos that is stores. The sand stores the heat around 500 C. அதாவது வந்து 500 Cக்கு பக்கம் வந்து என்ன பண்ணுது? சாண்டு ஹீட்டை வந்து ஸ்டோர் பண்ணுது. இப்போ சாண்ட் வந்து வெரி எஃபெக்டிவ் மீடியம் ஃபார் ஸ்டோரிங் ஹீட் அண்ட் லூஸ் லிட்டில் ஓவர் டைம். ரொம்ப கம்மியான ஹீட்டை தான் லூஸ் பண்ணும், பட் ஆனால் அதிகமான ஹீட்டை வந்து ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ த எனர்ஜி ப்ரைஸஸ் ஆர் higher or in winter the battery discharge the hot air which warm water for the district heating system which is then pumped around the houses, offices or even the local swimming pools. அதாவது பாருங்கள், இங்கே சோலார் பேனல், விண்ட் டர்பைன் வச்சு எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி எடுத்து அதை டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து சாண்ட் பேட்டரிக்கு கொடுக்குறாங்க. இந்த சாண்ட் பேட்டரியிலேருந்து ஹாட் வாட்டர் எங்கே வருது அப்படின்னா பில்டிங்க்கு வருது. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி சாண்ட் பேட்டரி அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது கேமோ கிராப்பிங் ட்ரையல். கேமோ கிராப்பிங்னா என்ன அப்படின்னம்னா, நம்ம சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா மல்டி கலர்டு கிராப்ஸ். மல்டி கலர்னால் என்ன? டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிற crops which will hide them in plain sight from pest as natural alternative to pesticide. இது எதுக்காக இந்த மல்டி கலர்டு அப்படின்னு பார்த்தோம்னா, பெஸ்ட் இருக்குல்ல, பெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த இன்செக்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள். பெஸ்ட்னா இன்செக்ட்ஸ் லைக் கிராஸ் ஹாப்பர், இந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல் பிளான்ஸ்க்கு அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ்க்கு ஹார்ம் கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு
பெஸ்டிசைடுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த வந்து மல்டி கலர்டு கிராப்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னம்னா பிளெயின் சைட்டை ஹைட் பண்ணிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா பெஸ்ட்கிட்ட இருந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபீல்ட்ஸ் ஆஃப் சுகர் பீட் ஹேஸ் பீன் டைட் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸிங் ஃபுட் டை அட் த ஃபார்ம். And the color and the contrast between the plant and the soil using the dye will be effective in hide the crops in plain sight from the insects such as aphids. அப்போ அந்த கிராப்போட கலரை ஐடென்டிஃபை பண்ணி தான் ஏஃபிட்ஸ் மாதிரியான இன்செக்ட்ஸ் எல்லாம் பிளான்ட்டை கண்டுபிடிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சுகர் பீட் ஃபீல்டில் கொண்டு போய் டிஃப்ரெண்ட் கலர் டைஸை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கலர் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா பெஸ்ட்டுக்கிட்ட வந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேமோ கிராப்பிங் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் எஸ்கேப்பிங் த பெஸ்ட். ஓகேங்களா, பெஸ்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக. அடுத்தது கோலொகேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி வேர் த தேர்ட் பார்ட்டிஸ் கேன் லீஸ் ஸ்பேஸ் ஃபார் சர்வர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். அதாவது வந்து கோலொகேஷன் அப்படிங்கிறது ஒரு டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா, இது வந்து ஒரு டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லீஸ் பண்ணுறாங்க. So, sorry for the inconvenience. Let's start. கோலொகேஷன் அப்படிங்கிறது வந்து டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா, இதில் வந்து என்ன அப்படின்னா தேர்ட் பார்ட்டிஸ் வந்து லீஸ் எடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்பேஸ் ஃபார் சர்வர்ஸ் அண்ட் அதர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ்க்காக. ஓகேங்களா, தே ப்ரொவைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் பவர் சப்ளையாக இருக்கட்டும், பேண்ட் வித்து, கூலிங் ஃபார் செட்டிங் அப் ஆஃப் சர்வர்ஸ், ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா, இந்த மாதிரியான விஷயங்கள். Customers usually rent out space. Excuse me. Not in space, sorry. Co-location is a data center facility where third parties can lease space for servers. ஓகேங்களா, அதாவது வந்து அந்த லீஸில் வந்து சர்வருக்கான ஸ்பேஸை வந்து அவங்க வந்து தேர்ட் பார்ட்டிஸ் வந்து இது பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, அண்ட் அதர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் தே ப்ரொவைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் பவர் சப்ளை, பேண்ட் வித், கூலிங் ஃபார் செட்டிங் அப் ஆஃப் த சர்வர், ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா, இந்த கஸ்டமர் யூஸ்வலி rent out space by rakes, cabinet, cage or room. இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு இதை பாருங்க. வாட் இஸ் கோலொகேஷன் ஹோஸ்டிங்? கோலொகேஷன் ஹோஸ்டிங் இஸ் சிமிலர் டு டெடிகேட்டட் ஹோஸ்டிங் வித் ஒன் நோட்டபிள் எக்ஸெப்ஷன். டெடிகேட்டட் ஹோஸ்டிங்க்கும் கோலொகேஷன் ஹோஸ்டிங்க்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனிஸ் கேன் ஓன் தேர் ஓன் ஹார்ட்வேர். இங்கே வந்து கஸ்டமர்ஸ் ரெண்ட் சர்வர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீடட் டு ஹவுஸ் அண்ட் மெயின்டைன் தெம். கஸ்டமர்ஸ் வந்து ரெண்ட் த சர்வரை வந்து ரெண்ட் எடுத்து அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான எல்லா இதுவும் பண்ணுவாங்க. இங்கே வந்து கம்பெனிஸ் ஓன் தேர் ஓன் ஹார்ட்வேர் பட் தே ஆர் லுக்கிங் டு ஆர்குமெண்ட் இட்ஸ் ஃபுல்னஸ் பை ரெண்டிங் சர்வர் ஸ்பேஸ் இன் த டேட்டா சென்டர்ஸ். அதாவது வந்து இந்த மாதிரி சர்வர் ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கோலொகேஷன் ஹோஸ்டிங். ஓகேங்களா, சர்வருக்கான ஸ்பேஸை வந்து ஏற்படுத்துறது. ஓகேங்களா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோலொகேஷன் ஹோஸ்டிங் என்னென்னு பார்த்தோம்னா இம்ப்ரூவ்டு இன்டர்நெட் பேண்ட்வித் கிடைக்கும், சர்வர் கூலிங் அண்ட் சிஸ்டம் கிளைமேட் கண்ட்ரோலாக இருக்கும், ரிலையபிள் பவர் கிடைக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் தான் விஷயம். அடுத்து போகலாம். ஆந்த்ராக்ஸ் அவுட் பிரேக் இன் கேரளா. கேரளாவில் ஆந்த்ராக்ஸ் அவுட் பிரேக் ஆகிருக்கு, அதுதான் பார்க்குறோம். ஸோ let's see that topic.
ஆந்த்ராக்ஸ் அவுட் பிரேக் ஆயிருக்கு. ஸோ ஆந்த்ராக்ஸ் ஹேஸ் பீன் டிக்ளேர்ட் இன் அத்திரப்பள்ளி திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் ஆஃப்டர் ஃபைண்டிங் செவரல் கார்கேசஸ் ஆஃப் வைல்டு போர். நிறையா வந்து வைல்டு போர் வந்து இறந்துருக்கு. ஓகேங்களா, வைல்டு போர்னா என்ன? சரி, ஓகே, நம்ம ஆந்த்ராக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இட்ஸ் வைல்டு போர் இஸ் டைப் ஆஃப் ஐ திங்க் டீர் டைப். ஐ திங்க் வைல்டு போர், it's not a deer type, but it's pig type. ஓகேங்களா, it's a wild pig. So let's see that anthrax அப்படிங்கிறது சீரியஸ் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் காஸ்ட் பை ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியானால வர்றது. ஆந்த்ராக்ஸ் இஸ் அ பாக்டீரியல் டிசீஸ், ஸ்போர் ஃபார்ம் ஆகி அது வழியாக வருது. ஆந்த்ராக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் wool's shorter disease ஆர் malignant pustule அப்படின்னு சொல்கிறாங்க. malignant pustules ஆர் anthrax அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a rare but சீரியஸான டிசீஸ் caused due to rod shaped bacteria called bacillus anthracis. the anthrax naturally occur இந்த பாக்டீரியா எங்கே இருக்கும் அப்படின்னா சாயில தான் இருக்கும். ஓகேங்களா, ஆஸ் பர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி ஆந்த்ராக்ஸ் இஸ் அ டிசீஸ் ஆஃப் ஹெர்பிவோர்ஸ், பிளான்ட் ஈட்டர்ஸ்க்கு வரக்கூடியது. அஃபெக்டிங் வைல்ட் ஆஸ் வெல் அஸ் டொமஸ்டிக் அனிமல்ஸ். வைல்டு அனிமல்ஸ்லேயும் வரும், டொமஸ்டிக் அனிமல்ஸ்லேயும் வரும். இங்கே வந்து வைல்டு போருக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, இட் இஸ் அ ஜூனாட்டிக் டிசீஸ். அப்படின்னா என்ன? இட் இஸ் டிரான்ஸ்மிசிபிள் ஃப்ரம் அனிமல் டு ஹியூமன். ஆந்த்ராக்ஸ் வந்து அனிமல்ஸில் வந்து ஹியூமனுக்கும் வரக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, சைக்கிள் வந்து இந்த ஆந்த்ராக்ஸ் சைக்கிள் எப்படி ஆகுது அப்படின்னா, பைட்டிங் ஃப்ளை வந்து இன்ஃபெக்டட் அனிமல்லேருந்து வந்து கியூட்டேனியஸ் நம்மளை வந்து கடிக்கும் பொழுது அல்லது நாம் எதையாவது இன்ஜெக்ஷன் ஆர் இன்ஹேல் பண்ணும் பொழுது இந்த கியூட்டேனியஸ் நர்வ்ஸில் வந்து இந்த எக்ஸ்போஸ் ஆகி இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அடுத்த டாபிக் போகலாம். இது வந்து ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ். இட் இஸ் அ ராட் ஷேப்டு பேசிலஸ் கால்டு பேசிலஸ் ஆந்த்ராசிஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இட்ஸ் wool's shorter ஆர் malignant pustule அப்படின்னும் இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது போகலாமா? அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இட் இஸ் ஆல் அபவுட் டைரக்ட் சீடட் ரைஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ யூஸ்வலாக வந்து நாற்று நட்டு அந்த சீட் சாப் என்ன சொல்கிறது, சீட்லிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கொஞ்சம் க்ரோனப்பான பிளான்ட்டை வந்து எடுத்து ஃபீல்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதுதான் நார்மல் சிஸ்டம் ஆஃப் ரைஸ் கல்டிவேஷன். அதாவது வந்து ஒரு ஃபீல்டில் டைரக்ட் சீடிங் பண்ணி நர்சரின்னு சொல்லுவாங்க. அந்த நர்சரியில் ஒரு ஸ்டேஜுக்கு வளர்கிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் மெயின் ஃபீல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது பேர் நாத்தாங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மெயினாக நார்மலான மெத்தடு. ஆனால் டைரக்ட் சீடட் ரைஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராட்காஸ்டிங் சீட் டெக்னிக்னு சொல்கிறது. இது வந்து வாட்டர் சேவிங் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சீட்ஸ் ஆர் டைரக்ட்லி ட்ரில்ட் இன் டு த ஃபீல்டு. இந்த மெத்தடில் டைரெக்டாக சீடை வந்து ட்ரில் பண்ணி லேண்டில் ஃபீல்டில் வந்து போட்டுருவாங்க. இட் சேவ்ஸ் கிரவுண்ட் வாட்டர் சப்போஸ் டு ட்ரெடிஷ்னல் வாட்டர் இன்டென்சிவ். நிறைய தண்ணி வந்து சேவ் பண்ண முடியும். அண்டர் விச் ரைஸ் சீட்லிங்ஸ் ஆர் டிரான்ஸ்பிளான்டட் ஃப்ரம் நர்சரி. அதாவது வந்து நர்சரியிலேருந்து மெயின் ஃபீல்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் ஆகிற ஃபீல்டில் நிறைய தண்ணி நிற்கணும். ஸோ அந்த மெத்தடை ட்ரெடிஷ்னல் மெத்தடை வந்து இதை வந்து பீட் பண்ணி, ஸோ இது வந்து ப்ராட்காஸ்டிங் டைரக்ட் சீடட் ரைஸ் அப்படிங்கிறது வந்து வாட்டராக சேவ் பண்ணுற ஒரு டெக்னிக்காக வந்து பார்க்கப்படுது. ஓகேங்களா, அடுத்தது வந்து ஆன்கோலைட்டிக் வைரஸ். ரீசெண்டாக வந்து ஹியூமன் ட்ரையல்ஸ் ஆஃப் கேன்சர் கில்லிங் வைரஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஆன்கோலைட்டிக் வைரஸ் பற்றி பார்க்கலாம். Oncolytic virus is a form of viruses are form of immunotherapy that uses viruses to infect and destroy the cancer cells. In the oncolytic virotherapy, they can kill cancer cells but leaves nearby healthy cells intact. இது என்ன பண்ணும் அப்படின்னம்னா, இந்த ஆன்கோலைட்டிக் வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஹியூமன் ட்ரையலுக்காக ரீசெண்டாக பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, கேன்சர் கில்லிங் வைரஸ், அதாவது கேன்சரை கில் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் ஆஃப் வைரஸ் ஆன்கோலைட்டிக் வைரஸ் அப்படிங்கிறது. இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இம்யூனோதெரப்பி
immunotherapy that uses viruses to infect and destroy the cancer cell. அப்போ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃபெக்ட் அண்ட் டெஸ்ட்ராய் கேன்சர் செல்ஸை போய் டெஸ்ட்ராய் பண்ணும். நார்மல் செல்ஸை இன்டாக்டாக வச்சுக்கிட்டு அலைவாக வச்சுக்கிட்டு கேன்சர் செல்ஸை போய் கொல்லும். ஓகேங்களா? இட்ஸ் ஆன்கோலைட்டிக் வைரோதெரப்பின்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கிங் எப்படி நடக்குது அப்படின்னா மாடிஃபைட் வைரஸ் ஒர்க்ஸ் பை என்டரிங் த செல் அண்ட் டியூப்ளிகேட்டிங் இட் செல்ஃப். செல்லில் போய் அங்கே போய் டியூப்ளிகேட் பண்ணிக்கும் தானே. ஆஃப்டர் இன்ஃபெக்டட் செல் பர்ஸ்ட் ஆகும்ல, அப்போ ரிலீசிங் thousands of new virus particles that act as an antigena. It stimulates the immune system to attack nearby cancer cells. அப்போ அது எல்லாமே thousands of virus particle என்னவா மாறிடுது, ஆன்டிஜனாக மாறிடுது. அப்போ நம்மளுக்கு ஆன்டிஜன் என்ன பண்ணும், நல்லது தானே பண்ணும், ஆன்டிபாடிக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் ஆன்டிஜென்னாக மாறிடுதா. ஸோ இட் ஸ்டிமுலேட்ஸ் இம்யூன் சிஸ்டம் டு அட்டாக் த நியர்பை செல்ஸ். இது வந்து இம்யூன் சிஸ்டத்தை இன்னமும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடுது. என்ன இந்த ஆன்டிஜென் உள்ளே வந்துச்சுன்னா இம்யூன் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும், ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ ஸ்டிமுலேட் ஆகிறதுனால கேன்சர் செல்ஸ் வந்து கில் பண்ணி விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இன்சர்ட் இம்யூன் ஸ்டிமுலேட்டிங் ஜீன்ஸ். இதை வந்து இன்சர்ட் பண்ணுறது மூலிமா ரிமூவ் த டிசீஸ் காசிங் ஜீன்ஸ் தட் இஸ் செலக்டிவ் டார்கெட்டிங் ஆஃப் டியூமர்ஸ். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அடுத்தது வந்து ஸ்பீஷஸ் இன் நியூஸ் போகலாம். ஓகேங்களா? இந்தியா ஆட்ஸ் 540 ஸ்பீஷஸ் டு இட்ஸ் ஃபானல் டேட்டாபேஸ் அண்ட் 315 taxa to its flora in 2021. New mammal species Crocidura narcondamica, a white-toothed shrew found in Andaman Nicobar Islands. ஓகேங்களா? ஸோ white-toothed shrew-னா என்னன்னு பார்ப்போம். Shrew is nothing but an animal. It is an animal. This is a shrew. ஓகேங்களா? Like mouse, ஒயிட் டூத்டு ஷ்ரூ. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நியூ மேமல் ஸ்பீஷஸ் பார்சிட்யூரா நார்கோண்டமிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் டூத்டு ஷ்ரூ வந்து அண்டமான் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். லெட்ஸ் வைண்ட் அப் வித் திஸ் ஸ்பீஷஸ் இன் நியூஸ். ஓகே, லெட்ஸ் ஃபினிஷ் வித் திஸ் ஒன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிரபுஞ்சியில் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் மட்டும் முடிச்சிடலாம். 440 ஃபானல் ஸ்பீஷஸ் அனிமல் ஸ்பீஷஸில் 440, 406 வந்து 540 ஃபானல் ஸ்பீஷஸில் 406 ஆர் நியூ டிஸ்கவரிஸ் அண்ட் 134 நியூ ரெக்கார்ட்ஸ் டு இந்தியா. த மோஸ்ட் நம்பர் ஆஃப் நியூ டிஸ்கவரிஸ் வர் ஃப்ரம் ஃபானல் குரூப், தட் இஸ் அனிமல் குரூப். ஹைமனாப்டரானா இன்செக்ட். ஹைமனாப்டரா இஸ் ஆர்டர் ஆஃப் இன்செக்ட். ஓகேங்களா? இது வந்து எப்படி நம்ம பிளான்ட் ஜீனஸ் சொல்கிறோமோ அந்த மாதிரி இன்செக்டில் ஆர்டர் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஹைமனாப்டரா ஆர்டரில் வந்து சாஃப்ளையர், வாஸ்ப், பீ, ஆண்ட் இதெல்லாம் வரக்கூடியதான் ஹைமனாப்டரா ஆர்டர். இன் விச் 80 ஸ்பீஷஸ் இன்க்ளூடிங் நியூ 1 ஜீனஸ் வாஸ் டிஸ்கவர்ட். 80 ஸ்பீஷஸும் இன்க்ளூடிங் ஒரு ஜீனஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் 1,00,000 ஸ்பீஷஸ் வந்து ஃபானா வந்து வித் 1 lakh ஆஃப் ஃபானா இந்தியா கான்ட்ரிபியூட் 6.1% ஆஃப் ஃபானல் டைவர்சிட்டி இன் த வேர்ல்டுலேயே வந்து 6.1% ஆஃப் ஃபானல் டைவர்சிட்டி இருக்கிறதா இந்தியா வந்து மாறி இருக்கு. த ரீஜியன் சச் ஆஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ் ஹேவ் கான்ட்ரிபியூட்டட் டு. வெஸ்டர்ன் காட்ஸில் நார்த் ஈஸ்டில் மட்டும் 28% ஆஃப் த டோட்டல் டிஸ்கவரிஸ் இந்த ஸ்டேட் வைஸ் அனலைசிஸில். ஓகேங்களா? most number of discoveries are made from Kerala with 51 taxa followed by Maharashtra and Arunachal Pradesh. அதிகப்படியான டிஸ்கவரிஸ் எங்கே இருந்திருக்கு அப்படின்னா கேரளாவில், ஃபாலோட் பை மகாராஷ்டிரா அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா? Okay, if it is 30 minutes, it will be easy to watch. So I'm winding up with this. Next session will be scheduled. You can see and join. Okay, that's all. Few more pages. After finishing this, we can move to GS1, GS2 prelims perspective. GS1, GS2, GS3 prelims perspective in this first week of July. ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு இந்த மிச்சம் இருக்கிற இந்த 2.5 பேஜ் முடிச்சுட்டு we will move into the GS1, GS2, GS3 prelims perspective topics. ஓகேங்களா? that is present in the July first week. This above pages this we are kept in pending. ஓகேங்களா? that's all. Thank you for watching. Thank you. Have a nice day.